நட்டாஷா நட்டாஷா நான் உனக்கு குட் மார்னிங் சொல்ல தான் இவ்வளவு தூரம் வந்தேன். தேங்க்யூ. ஆனா ஒரு பொண்ணோட வீட்டுக்கு கூப்பிடாம வரக்கூடாது தெரியுமா? என்கிட்ட ஒண்ணு இருக்கு பாரு. இத நான் கோட்ல கண்டுபிடிச்சேன். என்கிட்ட கூட ஆக்சுவலா நட்டாஷா நான் தான் இதை கண்டுபிடிச்சேன். அவன் போய் சொல்றான். நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். இதை நான் தான் கண்டுபிடிச்சேன். அதனால நான் தான் இதை கொடுப்பேன். போடா நீ தள்ளி போடா அப்படி. நில்லுங்க. யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட அதை கொடுங்க. நான் சொன்னேன். மன்னிச்சிடு. சரி, அது என்னன்னு என்கிட்ட வந்து காட்டு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா இது என்னது? போட்டோவா? வாவ், ஒரு பெயிண்டரோட அழகான போட்டோ. எனக்கு கூட ஒரு பெயிண்டர் ஆகணும்னு ஆசை. நான் கூட ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்ணுவேன். இன்னும் நீங்க இங்க இருக்கீங்களா? கடவுளே, போய் நான் பெயிண்ட் பண்றதுக்கு பொருட்கள் எடுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே இப்பவே வரோம். எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். சரி, நான் எப்படி இருக்கேன்? நீ இப்போ நிஜமான பெயிண்டர் மாதிரியே இருக்க. ஒரு நிமிஷம், இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. என்னது? சரி, எதுக்கும் இதுவும் உதவும் நமக்கு. சூப்பர், இன்னொன்னு கிடைச்சிருச்சு. எனக்கு இப்போ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு பெயிண்டிங் பிரஷ் கிடைச்சிருச்சு. அதனால இத எங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நாங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். சரி, நான் போய் பெயிண்டிங் வேலைய ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஏய் இருங்க, நானும் வரேன். நட்டாஷா, நீ பழங்கள் சாப்பிடுறியா? இந்த சாப்பிடு. அப்புறம் இந்த இளநீ குடிக்கிறியா? சுத்தமா காத்தே வரல. கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. டா, 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 டா. ஆ? ஒரு நிமிஷம், என்னவோ மிஸ் ஆகுது. யோசிக்கலாம். ஆ, அருமையா இருக்கு. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. முடிச்சிட்டேன், நான் முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இதுதான் கடைசியா இருக்கணும். முடிஞ்சிருச்சு. டபுள்யூ டபுள்யூ எங்கடா இருக்க? எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எங்கடா இருக்க தம்பி? வாயை மூடுங்க. ஆ? வாவ், இன்ஸ்பிரேஷன். மியாவ் மியாவ் மியாவ். படிச்சிட்டேன். ஏய், நீ அப்படியே இருக்க முடியுமா? அந்த பைத்தியக்கார பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்ன குங்ஃபு கத்துக்கறாங்க? நல்லதுக்கே இல்ல. முதல்ல போய் பாஸ் கிட்ட சொல்லணும். அசையாம நில்லுங்க. என்னால முடியல. முடியாது. எத்தனை மணி நேரம் நிக்கிறது? என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட வாடா உருப்படியா போகாது. என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. என்னது? என்னோட கபோர்டு, என்னோட வீடு. இங்க என்னதான்ப்பா நடந்துச்சு? இது கண்டிப்பா அந்த குண்டனுங்களோட வேலையா தான் இருக்கும். இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு அப்பவே யோசிச்சனே. அப்படியே உங்களை இன்னைக்கு அவங்க 2 பேரோட கடைசி நாள். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. தள்ளி போ. ஏன் ஒன்றுத்துக்கும் உதவாத பூனைய, உனக்கு அப்படி என்னதான் வேணும்? என்னைய தொல்லை பண்ண ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. அச்சோ, மறுபடியுமா? அப்படின்னா நீ அந்த கரடிகளை பாத்தியா? ரொம்ப சந்தோஷம்பா. சோ பழிக்கு பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துடுது. இன்னைக்கு நான் அவங்கள என்ன பண்றேன்னு மட்டும் நீ பொறுத்திருந்து பாரு. என் கையில வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு இன்னைக்கு காட்டுறேன். எனக்கும் அதேதான் வேணும். அதேதான். என்னால இதுக்கு மேல முடியாதுடா அண்ணா. இதுல இருந்து நான் தப்பிச்சாகணும். ஏதாவது பண்ணு ப்ளீஸ்.
சரி இருடா தம்பி. ஆ, கட்டைங்க. சரி ஐடியா. சரி, ரொம்ப நேரம் பிரேக் எடுத்துட்டீங்க. இதோ வந்துட்டோம். ஆ? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. இதோ வந்துட்டோம். அசைய கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் வேணா இதை வச்சு சமாளிக்கலாம். ஆனா ரொம்ப போர் அடிக்குது. அசையாம நில்லுங்க. இத கூட சமாளிக்க முடியலன்னா எப்படி? நான் வேற யாராவது பாத்துக்கவா? இல்ல வேணாம். சாரி. ரெண்டு பேரும் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. என்னதுடா இது? ஓஹோ, இதுதான் மேட்டரா? பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இவங்க மனுஷங்க மாதிரியே நடந்துக்கிறாங்களாமா. இத வச்சா ஏதாவது பிளான் பண்றாங்களா? என்னாச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நட்டாஷா, நாங்க எதுவுமே பண்ணல. இங்க யாருமே இல்ல. என்ன நீங்க ரெண்டு பேரும் ஏமாத்துறீங்க. இல்ல சாரி. ரெண்டு பேரும் எங்க கிளம்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. சாரி. எங்களை மன்னிச்சிரு. இவ ரொம்ப அழகா பெயிண்ட் பண்றாளே. இவள சர்க்கஸ்ல வித்தா ரொம்ப பெரிய பணக்காரனா இல்லாம. ஏய் சீக்கிரம், எனக்கு அப்பதான் நிறைய காசு கிடைக்கும். பண்ணிட்டா போச்சு. நல்லா இருக்கே. எல்லோ கலர் தீந்துருச்சே. எனக்கு எல்லோ கலர் வேணும். நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். தப்பிச்சோம். இப்போ இது என்னோட சான்ஸ். டே அண்ணா, ஏன்டா நட்டாஷா இன்னும் ஆளை காணோம்? தெரியலையடா. ஒருவேளை அது நட்டாஷா தான். நட்டாஷா, உனக்கு என்னாச்சு? நட்டாஷா, நீ எங்க இருக்க? நட்டாஷா. என்னது இது? இங்க யாரோ இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. என்னடா விட்டு விட்டுருக்கு? உங்களோட ஃப்ரெண்டோட சர்க்கஸ்ல வித்துட போறே. காப்பாத்துங்க. நட்டாஷா, ஏய் இரு. ரெண்டு பேரும் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. இதை வச்சுக்கிட்டு நடக்கிற வேலையை எப்படிடா ஓடுறது? இவங்க ரெண்டு பேரும் செம காமெடியா ஓடிட்டு இருக்காங்க. எங்க போறீங்க? ஓ, அடடா நல்லா பறக்குறாங்களே. ஹேய், அந்த கட்டைகள்லாம் நம்மளை காப்பாத்திருச்சு. இங்க பாடுறா தம்பி. சரி. ஹே டப்ளு, இங்க பாடுறா. எழுந்துடுறா. நட்டாஷா. நட்டாஷா. ஹேய், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், நட்டாஷா, அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. ஒழுங்கா
இந்த காட்டுல இருக்கிற இம்சைக்க தாங்க முடியாம நான் இப்போ நைட் டியூட்டி எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குடா. இப்போ போனாதான் அந்த கரடிக்க தொல்லை இல்லாம இருக்கும். அரசே நடுராத்திரியில இந்த லாகர்விக்கு எங்க போறா? அது எதுக்கு நமக்கு? நமக்கு திருட வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. சீக்கிரமா வா. நல்ல ஐடியா. இப்போ வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன டேய் தம்பி, உனக்கு அந்த சத்தம் கேட்டுதா? அது என் வயிற்றுல இருந்து தான் கேக்குது. நல்லா கேளு. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதடா. இப்பதானே நம்ம சாப்பிட்டோம். பப்ளு பப்ளு, ஹேய் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? அதுவா, நாளைக்கு நட்டாஷாவோட பிறந்த நாள். அதான் நீ அந்த விஷயத்தை மறந்துட்டியா என்ன? நாம எல்லாரும் சேர்ந்து பெரிய பார்ட்டி வைக்கலாம். சரி, நான் gift ரெடி பண்றேன். நிறைய பேர் வராங்க. இந்த பிறந்த நாள் விழா களை கட்ட போகுது. பப்ளு, நாங்க வந்துட்டோம். என்னடா பாக்குற? தூக்கி விடட்டா. நைட்ல வேலை செய்யறது ஒண்ணு அவ்வளவு மோசமான விஷயம்லாம் இல்ல. என்னடா சத்தம்? இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அவங்க ஆளோட பர்த்டே பார்ட்டி போல இருக்கு. என்னது? அது என்னோட ரேடியோ வாட்ச், என்னோட சைக்கிள், என்னோட பூந்தொட்டி, எல்லாமே என்னோடது. இப்ப என்ன பண்றது? நல்லா யோசிக்கிறவுக்கு வேலையையும் பார்க்கணும். இப்போ இது உன்னுடைய டர்ன். ரொம்ப யோசிக்காத, எதையாவது ஒண்ணு எடு. சரி, அது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன நீ ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டே இருக்க. சரி, நீ ஒண்ணு விளையாட வேணாம், இங்க இருந்து கிளம்பு. உங்களடா இப்ப ஒவ்வொருத்தரா தூக்குற இருங்கடா. ஒரு ராஜாவோட பொழுதுபோக்கை விட உனக்கு ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமா? இப்போ நான் உன்னை என்ன சொல்றேன் பாரு. விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நில்லுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேட்டுடுங்க. சொல்றதை கேளுங்க. எஸ்கேப் ஆயிட்டாங்களே. சரி, இப்போ நம்ம அடுத்த டார்கெட்டுக்கு போவோம். என் பிறந்த நாளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அடுத்த டார்கெட் நடந்து போயிட்டு இருக்கு. உன்னோட பிறந்த நாளைக்கு என்ன வேணும்? என்னமோ தப்பா தெரியுது. வாடா தம்பி போலாம். ஓகே. என்னது? டேய் தம்பி, இதுல தானே நட்டாஷா மேக்கப் போடுவா. ஆமா, இது கையில இல்லாம அவ இருக்க மாட்டாளே. பார்த்தா அவ ஆபத்துல இருக்கா. Guys, ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது நட்டாஷாவா? மாட்டியா? மாட்ட விட்டு போகுது. நட்டாஷா லாகர்விக் அவளை வண்டியில தூக்கிட்டு போயிருந்தா. முடிச்சுக்கிட்டியா நீ? பர்த்டேக்கு எல்லாரும் கேக்கு தான் கொடுப்பாங்க. நான் உனக்கு கேஜே கொடுத்துருக்கேன். லாகர்விக், ஒழுங்கா என்ன வெளியில விட்டு. உனக்கு இது இன்னும் ஜாலியா இருக்கு போ. நீ தனியா இருக்கணும் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரமே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளார ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கலாம். நட்டாஷா, நட்டாஷா எங்க இருக்கா? வாய மூடுற தம்பி. இது இன்னொரு ட்ரிக்கா கூட இருக்கலாம். நம்ம பார்த்து பிளான் பண்ணி தான் போகணும். இப்படியே உள்ள போனோம்னா மொத்தமா மாட்டிப்போம். என்ன பண்ணலாம் சொல்லு. யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்லையே. சரி, எனக்கு ஒரு ஐடியா வருது. சொல்லுங்க அரசே. என்னடா புடிச்சுக்கிட்டு அவங்க இந்நேரத்துக்கு காப்பாத்துறதுக்கு வந்திருக்கணுமே. அங்க இருக்கா பாருங்க. இல்ல இல்லப்பா, நான் தூங்க மாட்டேமா. அவனுக்கு நூறுல அப்பாடி தூங்க வச்சிடலாம். என்னால முடியலையே.
கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க. எல்லாம் போச்சு. இவ்வளவு தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். வந்து சிக்கிக்கிட்டீங்களாடா? பாபு பிளான் பி. ஓகே அரசே. கிளாஸ் இப்ப என்ன? நான் உன்னை காப்பாத்துறேன். யோ. நட்டாஷா நான் உன்னை காப்பாத்துறேன். என்னாச்சு? என்கிட்ட பேசுறா. என்னை காப்பாத்த வேணாம், நீங்க தப்பிச்சிருங்க. என்ன சொன்ன? அதை நாங்க கண்டிப்பா பண்ணவே மாட்டோம். ஆடா உங்க நட்பை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா. சரி சரி அப்படின்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருந்துக்கோங்க. இப்போ உங்க கதை முடிய போகுது. நிஜமாவே அதை முடிய போதோ? டாடா பாய் பாய் சொல்றா. என்னமாச்சு? நான் இன்னும் ஆஃப் பண்ணவே சொல்லல. ஹாய். அடே உண்டா இப்போ புடிச்சு மாறான். அச்சோ அரசே, அங்க பாருங்க நெருப்பே. அதை என்கிட்ட கொடு. நட்டாஷாவா போலாம். சீக்கிரம் அண்ணா என்னாச்சுடா? எழுந்துரு எழுந்துரு. உனக்கு ஒன்னும் ஆகல. நல்ல வேலை. என்ன என்ன ஆச்சு இங்க? சரி எப்படியோ நாம தப்பிச்சோமே, அது போதும் நமக்கு. எங்கடா போறீங்க? என்ன காப்பாத்துக்கடா. லோகர் வெக் அவன் நெருப்புல மாட்டிக்கிட்டான். அண்ணா உள்ள போவாத, இங்கே இரு. நான் போற விடுறேன். நான் அப்படியே விட முடியாது. நீ உள்ள போறது நல்லது இல்ல, ரொம்ப ஆபத்தானது. போற தம்பி இப்ப ஒண்ணும் அது முக்கியம் இல்ல. சரி, இந்த ஈரமான போர்வையை பொத்திக்கிட்டு உள்ள போ. லோகர் வெக் லோகர் வெக் லோகர் வெக். அண்ணா இல்ல, அவனுக்கு அண்ணா அண்ணா. இதெல்லாம் எங்களை மாதிரி வீரர்கள் பண்ற வேலை. வீட்ல இருக்கவங்க இதை ட்ரை பண்ணவே கூடாது. அங்க பாருங்க பப்ளு. அண்ணா வாவ், இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு.